and welcome back to my channel Athvi Creations. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக Pinterest பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக வந்து Pinterestலேருந்து எப்படி ஆரி டிசைன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு மாதிரி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து Pinterestனால் என்னென்னு பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து வந்துருச்சு. ஆனால் இது வந்து ஃபாரின்லலாம் அந்தளவுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இதோட யூஸ் தெரிஞ்சு நம்ம நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் Pinterest பார்த்திங்கன்னா இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் கூகுள் மாதிரியே தான் Pinterestம். எப்படின்னா கூகுளில் வந்து சர்ச் இன்ஜின் இல்லையா, ஸோ எது போட்டாலும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கும். அதே தான் Pinterestம். ஜஸ்ட் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இமேஜஸ், வீடியோஸ் அதெல்லாமே நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோட ரிலவெண்ட் இமேஜஸாக தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும் கூகுள் மாதிரியே. அடுத்தது Pinterestல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, நம்மளோட கொடுக்குற சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸாக இருக்கட்டும், வீடியோஸ் இருக்கட்டும், அதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் பின்ஸ், இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விஷுவல் புக் மார்க்கிங் டூல். நம்ம நிறைய சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரி டிசைன்ஸ் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அது ரிலவெண்ட்டாக வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புக் மார்க்கிங் டூல்னால் அதை நம்ம வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுவோம். ஸோ ஃப்யூச்சர் யூஸ்க்கு வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த போர்ட்ஸ் அண்ட் பின்ஸ் மூலியமாக நம்ம வந்து அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Pinterest பார்த்திங்கன்னா நான் ஒரு Pinterest மார்க்கெட்டிங்னு ஒரு பெரிய வீடியோ நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி இந்த Pinterestை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ்டு மேனரில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் ஒவ்வொரு இமேஜாக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய போர்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். போர்ட்ஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா ஃபோல்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசி எடுத்துக்கிறோம், கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம். கம்ப்யூட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம், அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இமேஜஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். சேம் தான் இந்த Pinterestல வந்து அதை நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா போர்ட்ஸ் அண்ட் பின்ஸ். போர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃபோல்டர், அண்ட் பின்ஸ் அப்படின்னா உங்களோட இமேஜஸ், இல்லை நீங்கள் எந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து போர்ட்ஸுன்றப்ப இப்போ ஒரு ஆரி இமேஜஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரேஸ் தனியாக, ஆரி டிசைன்ஸ் தனியாக, அந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலவெண்ட் இமேஜஸை வந்து அந்த போர்ட்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது பிகினர் ஃப்ரெண்ட்லி, இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அண்டு யார் வேணாலும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஸ் அண்ட் பின்ஸை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. அதாவது உங்களோட பேசிக் இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் கடைசியாக பார்க்க போகிறது வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஆரி இமேஜஸை வந்து Pinterestலேருந்து. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Pinterest எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா Pinterest இதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால ஜஸ்ட் அப்டேட் மட்டும் கேட்குது. ஸோ Pinterest டவுன்லோட் பண்ணுறது இதுதான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Pinterest டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்கும். ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அண்ட் ஏதாவது எந்த சப்போஸ் உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை லிங்க் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அண்டு இப்போ வந்து நான் எப்படி Pinterestலேருந்து இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி Pinterestோட லோகோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பி அப்படின்னு போட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே இதை வந்து சர்ச் பண்ணுறதுனால எனக்கு வந்து இதை காமிக்குது. ஸோ எப்போவுமே நான் ஆரி டிசைன்ஸை பற்றி தான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் அப்படி வரும். இதில் வந்து முக்கியமானது என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இருங்க
ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஹோம் பேஜ்லேயே. நம்ம எது சர்ச் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு நான் அந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஹோம் பேஜுக்குரியது. இது சர்ச் ஆப்ஷன். கூகுளில் நீங்கள் எப்படி கொடுத்து நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தானே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எது வேணாலும் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் யாரையாவது ஃபாலோ பண்ணலாம், உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து மெசேஜாக வரும். இதே மாதிரி நீங்கள் எதை பற்றியாவது ஒரு இதை பற்றி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதோட ஜென்ரல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய ப்ரொஃபைல். ஸோ ஆர்ட்வி கிரியேஷன்ஸ், இது என்னோடய ப்ரொஃபைல். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய போர்ட்ஸ் அண்ட் பின்ஸ்லாம் நிறைய நான் வந்து சேவ் பண்ணியிருப்பேன். போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். போர்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோல்டர்ஸ். அண்ட் பின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதோட ரிலவெண்ட் மெசேஜஸ் நான் வந்து இமேஜஸை வந்து நான் வந்து அதில் போர்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி வந்து சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சிம்பிள் ஆரி டிசைன்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைன்ஸு. ஸோ இந்த மாதிரி வருதா, இல்லை எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் ஆரி ஒர்க் டிசைன் சிம்பிள் வேணும் அப்படின்றேன். சில பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். ஸோ உங்களுக்கு எது சப்போஸ் வேணும்னா இப்போ இந்த டிசைன் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த டிசைன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இதை நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட போர்ட்ஸ் அண்ட் பின்ஸில் போய் சேவ் ஆகும். போர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபோல்டர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் நீங்கள் போய் சேவ் பண்ணிக்கலாம். இது அப்புறமேல் ஃப்யூச்சர் யூஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ஒரு 3 கோடு இருக்கிற சிம்பிள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். காப்பி லிங்க், டவுன்லோட் இமேஜ், ஹைட் பின் அண்ட் ரிப்போர்ட் பின். இதில் வந்து நம்ம டவுன்லோட் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இமேஜ் டவுன்லோட் ஆயிரும். இது எங்கே போய் சேவ் ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கேலரியில் போய் சேவ் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், கேலரியில் சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த டிசைனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா A3 ஷீட் இருக்கு இல்லையா, A3 ஷீட்டில் வந்து நீங்கள் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு அந்த இதோட வித்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட வித்து 5.5 அண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 அந்த ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இதை அப்படியே நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். இது ஒரு சிம்பிள் ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி புட்டாஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ பாருங்கள், மேங்கோ டிசைன் கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்படி பேக் போயிட்டு இந்த சர்ச்லேயே போயிட்டு நீங்கள் வந்து மேங்கோ டிசைன்ஸ் இன்னும் ஆரி ஒர்க்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய மேங்கோ டிசைன்ஸ் வரும். ஸோ மேங்கோ டிசைன், மகம் ஒர்க், இன் ஆரி ஒர்க்குன்னு அப்படி கொடுக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆறு வரைக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குரிய மேங்கோ டிசைன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்படியே நீங்கள் வந்து ட்ரேஸ் ஷீட்டை போட்டு இப்படியே வந்து நீங்கள் ட்ரேஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பவுமே ட்ரேஸ் பேப்பரில் வந்து நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை வரைஞ்சிட்டு ஒவ்வொரு டிசைனை வந்து அப்படி அப்படியே அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இமேஜை டவுன்லோட் பண்ணி A3 ஷீட் எடுக்கிறது. செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி புட்டாஸை வந்து ட்ரேஸ் எடுக்கிறது. அப்படியே நம்ம ஃபோன் மேலே அந்த ட்ரேஸ் பேப்பரை வச்சு எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து டிசைன்ஸை வந்து ட்ரேஸ் எடுக்கிறது, எப்படி இமேஜஸ் வந்து பினின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆரி டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். செயின் ஸ்டிச்லேருந்து பேசிக் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுக்குறேன். டியூட்டோரியல் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.